இந்த வீடியோ முட்டையை அதிகமா சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். என்னதுன்னா, உங்ககிட்ட ஒரு வெள்ளைப்பூடி இருந்துச்சுன்னா, நீங்க முட்டை ஊத்த போற அந்த தோசை பேன்ல அப்படியே சர்க்கிள் டிரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுல முட்டையை ஊத்துனீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஷேப்பா ஒரு சர்க்கிள் ஆம்லெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரெட்ல உங்க விரல நல்லா தேய்ச்சிட்டு, அப்படியே முட்டையில இருக்கிற மஞ்சக்கருவை பிடிச்சி இழுத்தீங்கன்னா, அது அழகா தனியா வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடைச்சு ஊத்தும் போது, அது கூடவே சிறு சிறு ஓடெல்லாம் உள்ள விழுந்துரும். அதை கையை விட்டு நம்மளால எடுக்கவும் முடியாது. சோ அந்நேரத்துல நம்ம ஆல்ரெடி உடைச்சு வச்ச அந்த முட்டை ஓட வச்சு உள்ள விழுந்திருக்க அந்த சின்ன ஓட அழகா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த அவிச்ச முட்டை மேல நீங்க டேப்பை நல்லா சுத்தி, அதுக்கு மேல இன்னொரு முட்டையை வச்சு ஈவன் எல்லா பக்கமும் தட்டி விட்டு அந்த டேப்பை உரிச்சிங்கன்னா முட்டை தனியா ஓடு தனியா அழகா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த அவிச்ச முட்டையை நம்ம சென்டரை கட் பண்ணும்போது அது ஈவனா கட் ஆகாது. சோ அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம கத்தியை லேசா தண்ணியில நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணீங்களா ஒண்ணுவோட நீட்டா கட் ஆயிடும். கடைசியா இந்த 3 ml சிரஞ்சை எடுத்து முட்டையோட மஞ்சக்கருவை இன்ஜெக்ட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில நீங்க அப்படி ஈவனா பிழிஞ்சு விட்டீங்கன்னா நமக்கு இந்த எக்லயே நூடுல்ஸ் மாதிரியான ஒண்ணு கிடைக்கும். இந்த வீடியோ அதிகமா முட்டை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல முட்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.